வணக்கம். பிரவுன் கூகா மீடியாவுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 234 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 நாளன்று நடைபெறும் என்றும் வாக்குகள் எண்ணப்பட்ட முடிவுகள் மே மாதம் 4 தேதி அன்று வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. கடந்த 50 வருடங்களாக திமுக, அதிமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் இம்முறை ஒரு மாறுதல் வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சீமானுக்கே வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். திரு சீமான் அவர்கள் இம்முறை ஆட்சி அமைக்க நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்றும் தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் யார் வெல்வார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதை பார்ப்பதற்கு வாருங்கள் வீடியோக்கு செல்வோம். வணக்கம், எல்லோரும் நலமா இருக்கிறீர்களோ? எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கவலைக்கிடம் ஈரானும் சண்டை சரி, அது சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். இன்று அண்ணன் சீமான் அவர்களை பற்றி கதைக்க இருக்கிறோம். சென்ற வாரம் அண்ணன் சீமான் தெரியாது, இந்தியாவில நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாட்டுல அது இருந்தாலும் தமிழ் அங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் சிட்டிசன் அங்க கனகாலம் இருந்தா நீங்க தமிழன் தான். அப்ப தமிழர்கள் எல்லாரும் என்ன இடிச்சவா யாரும் வந்து ஆளை நாங்க ஆவண்டு பாக்குறோம் நினைக்கிறீங்களோ? அப்படி இல்லை, என்ன நல்ல காலம் மாறும். என்ன சென்ற வாரம் அன்று நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாபெரும் மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு போலீசாரும் அதன் உளவுத்துறையும் சேர்ந்து அவர்கள் கணிப்புப்படி அன்னளவாக 1,00,000 பேர் தான் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லியிருந்த போதும் அங்கே 5 லட்சத்துக்கும் மேலாக மக்கள் குடும்பமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அங்கே கூடியிருந்தார்கள். அந்த நாம் தமிழர் மாநாட்டை சிறப்பித்தும் இருந்தார்கள். தமிழ்நாட்டு காவல்துறையே ஆச்சரியமாக பார்த்த ஒரு நிகழ்வும் இது. எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் உற்று நோக்கிய இந்த மாநாடு இன்று இந்திய மக்களால் ஒரு பேசுபொருளாகியும் உள்ளது. அப்படி தமிழ்நாட்டு மக்களால் ஆச்சரியமாகவும் பார்க்கப்பட்ட ஒரு மாநாடு இது. அப்படி என்ன புதுமை அங்கே நடந்தது என்றுதானே யோசிக்கிறீர்கள்? மேடையில் சீமான் பேச வரும்போது ஆரம்பத்தில் இருந்து அவர் பேசி முடிக்கும் வரையுமே அங்கே யாருமே கூச்சல் போடவோ கத்தி குளறவோ இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு சீமான் என்று சொல்லி கட்டி புரளவோ இல்லை. எதையாவது அசௌகரியங்களை மக்களுக்கு ஏற்படுத்தாமல் அங்கே அமைதியாக கூடியிருந்து அந்த 5 லட்சம் மக்களுமே அதை ரசித்த விதம் மிக மிக பாராட்டுக்குரியது. அமைதியாக நடைபெற்ற ஒரு கூட்டமும் என்பதும் இது பாராட்டத்தக்க விடயமாகும். ஆனால் இந்தியாவில் நடக்கிற சகல கூட்டங்களிலும் ஆக்கள் கூடுவார்கள். ஆனா அவர்கள் கடைசியா குழப்புவார்கள். மற்றது அவர்கள் போட் பண்ணுவார்களோ இல்லைன்றதை பொறுத்திருந்தான் நாங்க பார்ப்போம். இந்தியாவில் உள்ள மக்களுக்கு நல்ல குணம் என்றால் காசு வாங்கினாலும் குத்துவாங்க, தனக்கு சப்போர்ட் ஆனாலும் குத்துவாங்க. அப்ப 2 பேருக்கும் மனநீதியா செய்வாங்க. நீங்க வடிவேல இது போட்டது அப்படி இல்லை. இப்ப அவர்களின் மனநிலையை பற்றி சொல்வதாக இருந்தால் காசை கை நீட்டி வாங்கினால் கட்டாயம் அந்த கட்சிக்கு தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதுதான் இதுவரை காலம் நடந்த உண்மை. ஆனால் இனி எப்படி இருக்குமோ தெரியாது. அது அண்ணன் சீமான் சொல்றாரு, காசு கொடுத்து போட்டு நான் கேட்க நான் தயாரில்லை, காசு தரமாட்டேன், கொள்கையின் அடிப்படையில் தான் கேட்கிறார். அது சாத்தியப்பட வேணும் என்று எங்கள் விருப்பம், வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி அங்கே கூட்டம் நிறைவு பெற்றதும் மக்கள் அடித்து பிறண்டு தங்கள் வீடுகளுக்கு ஓடவில்லை. ஒவ்வொருத்தரும் அமைதியாக இருந்து தாங்கள் இருந்த கதிரைகளையும் அங்கே இருந்த குப்பை கூலங்களையும் ஒழுங்குபடுத்திய விதம், கதிரைகளை ஒரு இடத்தில் அடுக்கி வைத்து தங்களால் ஆன சரீர உதவிகளை செய்தது எதிர்கட்சிகளை, ஏன் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அது மட்டும் எங்க விஜயன் கட்சியின் கூட்டத்தில் எப்படி நடந்தது, இது எப்படி நடந்ததை பார்த்து மக்கள் யாருக்கு சப்போர்ட் இருக்கிறது கொஞ்சம் தெரிய வருது. ஆனாலும் இது தானாக சேர்ந்த கூட்டம், இது கொள்கை உள்ள கூட்டம், இது மக்களின் இலட்சிய கூட்டம், கூத்தாடிகளின் கூட்டம் அல்ல.
இது சினிமா கூட்டம் அல்ல என்று அவர்களுக்காக சொல்லுகிறது. இதில் உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. உணர்வான மக்களின் உன்னதமான கூட்டம் என்று பெருமை பேசி கூடிய கூட்டமும் இதுதான். வெல்டன் நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டு அமைப்பார்களே, இது ஒரு வித்தியாசமான சிந்தனை, முயற்சி, செயற்பாடு. இளைஞர்களே அல்லவா? பொதுமக்களால் இப்படி உதவிகள் செய்ய முடியும் என்றும் நிரூபிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் தான். அது சரி, எங்கட தமிழாக்களுக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எங்கட தமிழாக்கள் இவருக்கு எப்பவுமே ஆதரவாக செயற்படுகிறார்கள் என்று பலர் சிந்திப்பீர்கள். தமிழ்நாட்டிலும் பல அரசியல்வாதிகளும் கேட்கப்படுகிற கேள்வியும் கூட இதுதான். அப்படி அவர் என்ன எங்களுக்கு பெரிதாக செய்து விட்டார்? ஒன்றுமே இல்லை என்றாலும் இலங்கையில் இனப்படுகொலை நடந்த நாளான மே 18, 19, 2009 ஆண்டு 2 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் உறவுகள் இரத்தமும் சதயமாக கொன்று குவித்து தமிழர்களின் கொடியையும் புலிகளையும் அழித்து விட்டோம் என்று இலங்கை அரசாங்கம் இலங்கை மண்ணை முத்தமிட்டு அந்த நாட்டை மீட்டு விட்டோம் என்று பெருமை பேசிய நாளும் அந்த நாள். மறுபக்கம் 2 லட்சம் மக்களை கொன்று குவித்து அடையாளமே தெரியாமல் அடக்கமும் செய்து ஒரே ஒரு நாட்டில் 2 இனங்களை ஒரு இனம் மாறி மாறி கொண்டு அழித்து சுவதம் செய்த போது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கிற தமிழர்கள் எல்லோருமே தங்களால் என்ன செய்ய முடியுமோ அப்படி இந்த உலக மக்களை மன்றாடி அழுது கேட்ட போது யாருமே உதவிக்கு வரவில்லை. மாறாக அவர்கள் எல்லோருமே அலட்சியமாக மௌனம் காத்தார்கள். ஆனால் திரு சீமான் அவர்களே, மதுரையிலே எந்த கொடி எதிர்க்கப்பட்டதோ அந்த கொடியை இலங்கையின் அரசாங்கம் எரித்ததோ அதே கொடியை மீண்டும் ஏற்றி நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்தார். அதன் வெளிப்பாடே மக்கள் என்று அவர்களுக்காக அவருடைய செயலுக்காக பக்கபலமாக இருக்கிறார்கள் என்றும் பலர் சொல்கிறார்கள். இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கோ இல்லையோ இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவே எங்களால் பார்க்கப்படுகிறது. இந்த நல்ல விடயத்தை இவர் செய்ததற்காக இது மனித நேயமும் கூட. எனவேதான் மக்கள் அவருக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள், அவருக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுகிறார்கள். என்றாலும் சரியாக 4 மணிக்கு மாநாடு பறையடி நிகழ்ச்சியுடன் ஆரம்பமானது. தமிழர்களின் ஆதி பறை இது சாதி பறை அல்ல என்ற கோஷத்துடன் ஆரம்பமாகிறது. அதனைத் தொடர்ந்து ஒயிலாட்டமும், அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியமும், அதனைத் தொடர்ந்து கருப்பு நாடகமும். இந்த கருப்பு சாமி என்பவர் இப்ப இங்க வந்தால் அவரின் அரசியல் நிலை என்னவாக இருக்கும் என்பதை அந்த நாடகம் சொல்லியுள்ளது. அது ஒவ்வொரு தமிழ் மக்களின் மனங்களையும் பிரதிபலித்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எந்த விதமான சினிமா, ஆட்டம், பாட்டம், குத்தாட்டம், கொண்டாட்டம் எதுவுமே இல்லாத தமிழ் மக்களின் பாரம்பரிய இலக்கிய வடிவங்களை தமிழ் மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இவர்களின் சிந்தனை மிகவும் பாராட்டுக்குரியது. வெல்டன் விழா குழுவினர்களே, எமக்காக, எமது இனத்திற்காக, இனத்தின் இனப்படுகொலைக்காக எங்கள் வேதனைகள், எங்கள் இழப்புகள் பற்றி யாருமே இதுவரை பேச துணியாத போது அண்ணன் சீமான் அவர்களே எங்கள் இனத்திற்காக பேசுகிறார், செயல்படுகிறார். அதனால் அவருக்காக, அவரின் கட்சி வெற்றி பெறுவதற்காக நாங்களும் அவருடன் கரம் கொடுக்கிறோம். அதுதானே மனித நேயமும் கூட. அதனால் தான் மாநாட்டுக்கு அண்ணனின் அழைப்பை ஏற்று உலகத்து உறவுகள், குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் இருந்து பலர் அங்கே சென்று சமூகம் அளித்திருந்தார்கள். இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றால் எங்கள் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசங்களை நோக்கி அவர் நகருவாரா, இல்லை நகர்த்தப்படுவாரா? இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எங்கள் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை அவரால் கொண்டு வர முடியுமா? அதற்கு இந்திய அரசியல்வாதிகள் வழிவிடுவார்களா? இதற்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனா இவற்றை அரசியல் கருத்துகள் சிலதுகள் எங்களால கூட ஏற்றுக்கொள்ள முடியாது, குறிப்பாக கச்சதீவு. ஆனால் அதை பேர்ந்து கதைப்போம். இப்போது அவர் வெற்றி பெறட்டும், அவருக்கு வாழ்த்துக்கள். இல்லை, எங்களுக்காக உலக நாட்டிலே உதவி இதுவரை கதைக்கல. இவர் வாரார், வேற இன்னத்துக்காக வாராரோ தெரியவில்லை. என்றாலும் எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய நிலைப்பாடுகளை கதைக்கிறார் என்றதுக்காக நாங்கள் அவருக்கு வழிவிடுவோம். எங்களுடைய விருப்புகளுக்கு இன்னும் நல்லது. என்றாலும் பதில் சொல்லும். என்றாலும் ஒரு 10-15 சீட்ஸை அவர் எடுக்க வேண்டும், அவரும் வெல்ல வேண்டும் என்று எங்களுடைய எண்ணமாகவும் வாழ்த்தாகவும் இருக்கிறது. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.